இந்த நேரத்திலும் ஆண்டவருடைய வார்த்தையுமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு நல்ல வார்த்தை என்ற 10வது மாதம் நமக்கு கர்த்தர் தந்திருக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 25வது வசனம். நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூரணமடைய செய்து தோய்ந்து போன எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன். தோய்ந்த ஆத்துமாவை நிரப்புகிற தேவன், விடாய்த்த தாகமாய் இருக்கிற ஆத்துமாவை திருப்தி ஆக்குகிற தேவன். எந்த விஷயத்தில் நீங்கள் அல்லேலூயா தேவையோடு ஆண்டவரை நோக்கி கொண்டு இருக்கிறீர்களோ, எந்த விஷயத்தில் கர்த்தரைக்காய் காத்திருக்கிறீர்களோ, அந்த காரியத்தில் கர்த்தர் அற்புதத்தை செய்வார். நிச்சயமாக இந்த 10வது மாதம் நீங்கள் எதிர்பார்க்கிற ஒரு அற்புதத்தை அனுபவிப்பீர்கள். நான் பார்க்குறேன், ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தமாக ஒரு வார்த்தையை ஒவ்வொரு மாதமும் நாம் எதிர்பார்த்து எடுக்கிறோம். அந்த வார்த்தைக்கு நல்ல ரிசல்ட்டுகளை நம்மளால் பார்க்க முடிகிறது. அந்த வார்த்தைக்கு நல்ல மறுபடிகளை பார்க்க முடிகிறது. ஆண்டவர் இந்த 10வது மாதம் சொல்கிறார், நீ அநேக ஆண்டுகளாய், அநேக மாதங்களாய், அநேக வாரங்களாய் தவித்து கொண்டு இருக்கிறாய், எனக்கு ஒரு பதில் இல்லையே என்று சொல்லி நீ அல்லையிலே தவித்து கொண்டிருக்கிறாய். தவித்து கொண்டு இருக்கிற இடத்திலே கர்த்தர் உனக்கு இரக்கம் செய்ய போகிறார். அல்லேலூயா. தவித்து கொண்டிருக்கிற இடத்திலே கர்த்தர் அற்புதத்தை செய்ய போகிறார். தவித்து கொண்டிருக்கிற இடத்திலே கர்த்தர் உன்னை சம்பூரணமடைய செய்கிறார். உனக்கும் எனக்கும் இந்த வார்த்தையை கர்த்தர் தந்து விட்டார். நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையிலும் எங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த வார்த்தை கிரியைகளை நடப்பிக்கும் என்று சொல்லி ஆண்டவரும் ரட்சகருமாய் இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசு என்கிற நாமத்தினாலே ஆண்டவரை நோக்கி அவர் அங்கே சொல்றார், இஸ்ரவேல் தேவனாகிய சேனையின் கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், சிறையிருப்பை திருப்பவே சம்பூரணம் அடைய முடியாதபடி இருக்கக்கூடிய சிறையிருப்புகளை கர்த்தர் மாற்றுகிறவர். சம்பூரணம் அடைய முடியாதபடி இருக்கிற அந்த சூழ்நிலைகளை ஆண்டவர் மாற்றி போடுகிறார். அவர் சிறையிருப்பை மாற்றி உங்களுடைய வாழ்க்கையில் அதிசயத்தை செய்ய போதுமானவராக இருக்கிறார். அவர் சிறையிருப்பை மாற்றி உங்களுடைய வாழ்க்கையில் சம்பூரணத்தை கொண்டு வர போதுமானவராக இருக்கிறார். ஆகையால் கலங்காதீர்கள், சோர்ந்து போகாதீர்கள். நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய இரக்கம் கடந்து வரும். நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலை மாறும். எத்தனை நாட்களாக, எத்தனை மாதங்களாக, எத்தனை வாரங்களாக நீ தவித்து கொண்டு இருந்தாலும் அந்த தவிப்புக்கு ஒரு முடிவை என் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காய் கொடுக்க போகிறார். அவர் அல்லேலூயா. இதோ நாட்கள் வரும், அப்போது இஸ்ரவேல் குடும்பத்துக்கும் யூதாவின் குடும்பத்துக்கும் அற்புதங்களை செய்வேன். நான் சொன்ன நல்வார்த்தையை நிறைவேற்றுவேன். ஆசாரியர்கள் ஆத்துமாக்களை திருப்தியாக்குவேன். அநேக நன்மைகளை கர்த்தர் சொல்லி இருக்கிறார். இந்த நன்மையை நாம் அனுபவிக்கும்படி என் தேவன் இரக்கம் செய்வார். கலங்க வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம். என 10வது மாதம் நாம் அனுபவிக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை நமக்கும் நான் தலைமுறைகளுக்கும் கர்த்தர் தந்து நம்மை வழி நடத்துவாராக. ஒரு வார்த்தையை ஜெபிக்கலாம். அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல தந்தையே, இந்த பரிசுத்தமான ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய திருமுகத்தை பார்த்து நீ சொன்னீரே அப்பா, விடாய்த்த ஆத்மாவை நாம் சம்பூரணம் அடைய செய்து தோய்ந்த எல்லா ஆத்மாவையும் நான் நிரப்புவேன் என்று சொன்னீரே அப்பா. ஏக்கத்தோடு தவிப்போடு இருக்கிற யாராயிருந்தாலும் ஆண்டவரே அவர்களுக்கு மறுபடிகளை கொடுப்பீராக. அவருடைய விண்ணப்பங்களுக்கு பதில்களை கொடுப்பீராக. நல்ல செய்திகளை கேட்க உதவி செய்வீராக. உங்கள் திருநாமம் தம்முடைய பிள்ளைகள் மூலம் மகிமைப்பட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். உங்கள் ஆண்டவரை கரம் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வெளிப்படட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஏங்கி தவித்து ஆண்டவரை என்னுடைய காரியம் மாத்திரம் நடக்காதா, என்னுடைய வாழ்க்கையில் மாத்திரம் அற்புதம் நடக்காதா, என் பிள்ளைக்கு அற்புதம் நடக்காதா, என் கணவனுக்கு அற்புதம் நடக்காதா, நான் செய்கிற தொழிலில் அற்புதம் நடக்காதா, நான் செய்கிற பிஸ்னஸில் அற்புதம் நடக்காதா, நான் போகிற இடங்களில் அற்புதம் நடக்காதா. ஆண்டவரை ஏங்கி தோய்ந்து போயிருக்கிற பிள்ளைகளை சம்பூரணமடைய செய்வீராக, திருப்தி அடைய செய்வீராக, அவர்கள் நிறைவை காணும்படி கர்த்தர் செய்வீராக. அந்த குறைவின் வாழ்வுகள் இயேசுவின் நாமத்தினால் வாழ்வுகளை விட்டு மாறி போகட்டும் என்று சொல்லி மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. ஒரு உயிருள்ள சாட்சிகளாய் பிள்ளைகளை நிறுத்துவீராக. சகல துதிகர மகிமை உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கவலைப்படாதீங்க. நிச்சயமாக ஆண்டவர் அல்லேலி உங்களை காண்கிறார். நிச்சயம் உங்களுடைய விண்ணப்பங்களுக்கு மறுபடியே தருவார். சோர்ந்து போகாதீங்க. நீங்கள் சோர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுவடையை செய்வீர்கள் அல்லவே. ஏற்ற காலத்தில் மறுபடியை கண்டு கொள்வீர்கள். ஏற்ற காலத்தில் நல்ல பதிலை காண்பீர்கள். கர்த்தர் கைவிட